ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்னைக்கு ஷீர் குர்மா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 முந்திரி பருப்பு பாதி பாதியாக பிரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 5 பாதாமை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்க்குறேன். 5 பிஸ்தா பருப்பையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நமக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த டேட்ஸு. இந்த பேரிச்சம்பழம் 3 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில் இதெல்லாம் நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போது அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியாவை நல்லா தங்க கலர் வர வரைக்கும் இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல தங்க கலர் வந்துடுச்சு. பக்கத்து அடுப்புலையே நான் பால் கொதிக்க வச்சுருக்கேன். இது ஃபுல் ஃபேட் மில்க்கு. இப்போ இந்த சேமியாவோட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வறுத்துட்டதுனால 2 நிமிஷத்தில் இந்த சேமியா வெந்து ரெடி ஆகிடும். 2 நிமிஷத்தில் சேமியா வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா குறுக காய்ச்சிக்கோங்க. நல்லா 1 கப் ஆகிற வரைக்கும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை இதோட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா 1/2 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம். இதில் நல்லா இந்த சேமியா வெந்ததுக்கு அப்புறமா சேருங்க. இந்த ஷீர் குர்மா ஆற ஆற நல்லா திக்காகும். ஸோ நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது நல்லது. அப்போ தான் கொஞ்சம் ஆற ஆற திக்காகிறப்ப சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நெய் மிதக்க ஆரம்பித்து கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செய்யறதுக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட ரோஸ் வாட்டர் இல்லை ரோஸ் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஷீர் குர்மா தயார். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.